வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 2 விதமான பொடி பண்ணியிருக்கோம். அந்த பொடி என்னென்னு கருவேப்பிலை பொடி, அதுக்கப்புறம் இந்த பூண்டு பொடி. இந்த கருவேப்பிலை பொடி சாதம், தோசையோட இட்லியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கருவேப்பிலை 2 விதமாக யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். இந்த கருவேப்பிலை வந்து நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் காய வச்சு யூஸ் பண்ணலாம். அதாவது காஞ்ச பேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வீட்டில் நீங்கள் சமைக்கும் போது இன்கேஸ் அதிகமாக இருக்குது லெஃப்ட் ஓவர் கவனிக்காமல் விட்டுருப்பீங்களே, அந்த மாதிரி காஞ்சி வரதும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போனால் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிடுங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணோன்னா நல்ல வாசனை கொடுக்கும், அதுக்கப்புறம் வந்து கலர் நல்லா கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக நான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த பூண்டு பொடியும். இந்த பூண்டு பொடி இட்லி தோசை தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரைஸோட நல்லெண்ணெய் கீ போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த 2 பொடியும் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கருவேப்பிலை பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? கருவேப்பிலை பொடிக்கு தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை 4 கைப்பிடி, கடலைப்பருப்பு 120 கிராம், உளுத்தம்பருப்பு 120 கிராம், இடித்த பூண்டு 20 பல்லு, காய்ந்த மிளகாய் 18லேருந்து 20 நம்பர், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த கருவேப்பிலை பொடிக்கு தேவையான பொருட்கள். இந்த கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுக்கும் போது தேவையான எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் இந்த கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதிகமான எண்ணெயும் இந்த மாதிரி ரெசிபிக்கு வேண்டாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடலைப்பருப்பு போட்டிருக்கோமா, இந்த கடலைப்பருப்பு ஒரு 30 to 40% அளவுக்கு வறுக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு தான் உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுறோம். எதுக்காகன்னா கடலைப்பருப்பு அதிகமான ஈரப்பதம் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வறுக்கிறோம், அதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பு போடுறோம். இந்த உளுத்தம்பருப்பு சீக்கிரமாக வறுக்க ஆரம்பிச்சிடும். அதே டைமில் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் எந்த ஒரு பவுடர் மசாலா பண்ணாலும் நீங்கள் வீட்டில் வறுக்கும்போது உங்களோட அடுப்போட ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். வாசனை நல்லா கொடுக்கும். இந்த மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வறுக்கிறது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வறுத்து முடிச்ச பிறகு இந்த பொடி ரெடி பண்ணுவீங்களே, அந்த டைமில் நீங்கள் சாப்பிடும்போது இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நறுக்கணும், அதாவது கடாக்கு முடக்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பர்டிகுலர் ரைஸு தோசையை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வறுத்து எடுத்துருங்க. அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இந்த மாதிரி வந்த பிறகு முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை வடிகட்டி எடுக்க பாருங்கள். வடிகட்டி முடித்த பிறகு அடுத்த இன்க்ரீடியன்ஸை போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது இந்த இடத்துல திருப்பியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் போட்ட பிறகு முழு தனியா. எண்ணெய் வந்து சூடாகணும் அவசியம்லாம் இல்லை. நீங்கள் முழு தனியாக போட்டு அதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க இந்த பூண்டு. இந்த பூண்டு இந்த இடத்துல எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நல்ல வாசனை கொடுக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த முழு தனியாவும் இந்த பூண்டும் வறுக்க ஆரம்பிக்கிறோம். பூண்டு வறுக்காமல் நீங்கள் போட்டுன்னா கண்டிப்பாக அந்த வாசனை பச்சை வாசனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 5-6 நாள் வச்சு சாப்பிட்ற பொடி வந்து 2-3 நாளே கெட்டு போயிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பூண்டை வறுக்க ஆரம்பிக்கிறோம். பூண்டு வறுக்கும் போதும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் இந்த பூண்டு இந்த மாதிரி வறுக்கும் போது கொஞ்சம் கண் எரிச்சல் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து வீட்டில் வறுக்க ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? இந்த மாதிரி கார்லிக்கு இல்லை காஞ்ச மிளகாலாம் நெடி கலப்போம், கண் எரிச்சல் வரும். அதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த பூண்டு முழு தனியாக வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் எண்ணெய். எதுக்காக என்னென்னா, இந்த காஞ்ச மிளகா 18லேருந்து 20 காஞ்ச மிளகா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னுச்சுன்னா அந்த டைமில் 2-3 காஞ்ச மிளகா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதே டைமில் இந்த இடத்துல எண்ணெய் இல்லாமல் காஞ்ச மிளகா வறுக்கலாம், ஆனால் நெடி அதிகமாக வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, முழு தனியா எல்லாத்தையும் வறுத்தாச்சு. கடைசியாக வந்து இந்த பச்சை கருவேப்பிலை வறுக்க போகிறோம். இந்த பச்சை கருவேப்பிலை வந்து வறுக்கிறதுக்கு திருப்பி எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இந்த எண்ணெய் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வறுக்கலாம். அதாவது 2 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் கருவேப்பிலை. இந்த இடத்துல பச்சை கருவேப்பிலை வெயில் அப்படியே வச்சு காய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணும்போது வாசனை நல்லா கொடுக்கும், கலர் கொடுக்கும் நல்லா. அதனால தான் இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணுறேன். வறுக்கும் போது நீங்கள் கடாயில் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். ஆனால் போட்ட அடுத்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி கம்மியாகிடும். ஏன்னா வறுக்க அந்த குவான்டிட்டி கம்மியாகிடும். இப்போ இந்த கருவேப்பிலையும் நம்ம வறுத்தாச்சு. வறுத்த கருவேப்பிலையே பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கா. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வதங்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியிருக்கும்.
இதுவும் இந்த தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடறோம். சூடு ஆறின பிறகு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம். இந்த மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் இந்த இடத்துல போடுறோம். எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. நீங்கள் அந்த கலர் நல்லா வரணும். அதே டைமில் அந்த பெருங்காயம் வாசனை வந்து கடைசியாக போட்டு மிக்சியில் அரைச்சதாக வாசனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயோட தன்மை கொஞ்சம் இருந்தால் கூட இந்த மாதிரி இந்த பவுடர் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த எண்ணெயோட தன்மை போயிடும். இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கொஞ்சம் குறன்னு இருக்கும். அந்த டைமில் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைக்க ஆரம்பிங்க. எதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த மிக்சியில் அரைக்கும் போது கீழ் பகுதியில் நல்லா அரைஞ்சி கெட்டி ஆகிடும். அந்த டைமில் அப்படியே அரைச்சினா சரியாக அரையாது. அதே டைமில் எண்ணெய் தள்ள ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இது மாதிரி மிக்ஸ் பண்ணால் கீழே எண்ணெய் தள்ளாது. ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் அரைக்கும் போது கண்டிப்பாக வந்து எண்ணெய் வந்து தள்ள ஆரம்பிக்கும். அந்த டைமில் பவுடர் கிடைக்காது. அதான் விஷயம். நீங்கள் இந்த பவுடர் அரைக்கிற பக்குவம் என்னன்னா, இந்த மாதிரி குறன்னு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப ஃபைன் பவுடர் அரைக்க முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா அப்போ சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்காது. அதே டைமில் இந்த பூண்டெல்லாம் இருக்கனால ரொம்ப ஃபைன் பவுடராக அரையாது. நம்ம வீட்டில் இருக்க மிக்சியில் இப்போ ஒரு அருமையான ஸ்டைலில் இந்த கருவேப்பிலை பொடி எப்படி ரெடி பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம். நல்லா சுட சுட ஒயிட் ரைஸோட இந்த பொடி கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்படி இல்லை நெய் போட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி தோசையோடு தொட்டு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தொடர்ந்து இன்னொரு பொடி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது பூண்டு பொடி. பூண்டு பொடிக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு 80 கிராம், உளுத்தம்பருப்பு 6 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு 3 டேபிள் ஸ்பூன், உடச்ச கடலை 1 டேபிள் ஸ்பூன், ட்ரை கொப்பரை தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 30 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவு, நாட்டு சர்க்கரை 1 to 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பூண்டு பொடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நான் சொன்ன குவான்டிட்டி பூண்டை வந்து ஃபஸ்ட்டு வறுக்க போகிறோம். அதனால் இந்த மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் எந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா, இந்த பூண்டு வறுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதே டைமில் இந்த பூண்டு வந்து இடிச்சிருக்கேன். கொஞ்சம் தோலோடு தான் போடுறோம். நீங்கள் இடித்த பூண்டை மேலோட்டமாக இருக்க தோலை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரெடியான அந்த பூண்டை அப்படியே இன்னொரு ட்ரேயில் மாற்றுறோம். இந்த ட்ரேயில் மாற்றின பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் வந்து நீங்கள் இந்த கார்லிக்கை ட்ரை ஆகட்டும்னு சொல்லி விட்டுருங்க. அதாவது எண்ணெய் எல்லாமே தனியாக வரணும். அதுக்கு பிறகு இந்த பூண்டு ட்ரை ஆக அதுக்கப்புறம் பவுடர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ட்ரை ஆகட்டும் சொல்கிறேன். முடிஞ்சால் ஒரு டிஷ்யூ பேப்பர் கீழே போட்டு அதுக்கப்புறம் பூண்டு போடுங்க. இதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி தான் தனித்தனியாக வறுக்கணும். ஏன் கிட்டனா, நீங்கள் பூண்டோட இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு போட்டு வறுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வறுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. இந்த மாதிரி கலர் மாறுற டைமில் இன்னொரு ட்ரேயில் மாற்றுருங்க. இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். காரம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போடலாம், காரம் வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த பூண்டு காஞ்ச மிளகாய் வறுக்கும் போது கண்ணெரிச்சல் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஸ்லோவாக வறுத்து எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் அதே ட்ரேயில் அந்த வறுத்த பருப்பையும் இதில் போட்டுருவோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த எள்ளு இந்த இடத்துல சில பேர் கேட்பாங்க, கருப்பெல்லு யூஸ் பண்ணலாமல் கேட்பாங்க. கண்டிப்பாக கருப்பெல்லு வேண்டாம். அப்படி கருப்பெல்லு போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் இந்த வெள்ளை எள்ளு லைட்டாக வறுக்கிற டைமில் கொஞ்சம் உடச்சிக்கலை போட்டுருங்க. அதுக்கப்புறம் திருவின கொப்பரை தேங்காய். இந்த இடத்துல ஃப்ரெஷ் தேங்காய் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா வேண்டாம். ஏன்னா நம்ம பவுடர் பண்ணுறோம். அதனால தான் கொப்பரை தேங்காய் போட்டிருக்கேன். ரெடியானதை இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பெருங்காயம், உப்பு தேவையான அளவு,
உப்பு எதுக்காக போடுறோங்கன்னா அந்த காரம் அந்த பூண்டோட வாசனை அந்த டேஸ்ட்லாம் தெரியுதான்னு சொல்லிட்டு தெரியறதுக்காக மட்டும்தான் உப்பு போடுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு சக்கரை, இந்த நாட்டு சக்கரைலாம் போட்ட பிறகு நல்லா அரைச்சிருங்க. எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க. நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் தான் கரெக்டாக வந்திருக்கும். கையில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் திரியாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த பூண்டில் இருக்க எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டைட் ஜாரில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாது. அதே டைமில் அந்த வாசனை அப்படியே இருக்கும். குறைஞ்சபட்சம் 1 மாதம் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி. என்னங்க இந்த கருவேப்பிலை பொடியும் இந்த பூண்டு பொடியும் எப்படி பண்ண தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோட ஸ்டைல் ஆஃப் மெத்தட் ரெசிபி நான் உங்க கூட ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சினா கண்டிப்பாக மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தா தான் நான் அடுத்த ரெசிபி பண்ண முடியும். என்ன ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இன்றைக்கி 2 சூப்பரான பொடி பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.